தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் பூங்கா கட்டிடத்தை இப்போது திறந்து வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும், அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு டைடல் பூங்காவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, சென்னையை அடுத்த பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாராக இருக்கக்கூடிய புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைடல் பூங்காவை தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து அந்த டைடல் பூங்காவினுடைய மாதிரிகளை எல்லாம் தற்போது பார்த்து வருகிறார். குறிப்பாக எந்த அளவு அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த தளங்கள்ல என்ன மாதிரியான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது, சுற்றிலும் இருக்கக்கூடிய பசுமை பூங்காக்கள் தொடர்பாகவும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். குறிப்பாக தமிழகத்தினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் இந்த டைடல் பூங்கா, பட்டாபிராமில் புதிய டைடல் பூங்கா என்ற இந்த ஒரு புதிய திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த கட்டுமான பணிகள் என்பது தற்போது முடிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 11.41 ஏக்கர் பரப்பளவுல 330 கோடி ரூபாய் செலவுல ஒட்டுமொத்தமாக 21 தளங்கள் கொண்ட இந்த டைடல் பூங்கா என்பது கட்டப்பட்டிருக்கிறது. 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் இந்த புதிய டைடல் பூங்கா என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதனைதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த கட்டடத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான பல்வேறு நவீன தொலைத்தொடர்பு வசதிகள், அதே போன்று தடையற்ற உயரழுத்த மும்முனை மின்சார இணைப்புகள், அதே போன்று மின் இயக்கக்கூடிய வசதிகள், மின் தூக்கிகள், சுகாதார வசதிகள், தீ விபத்து ஏற்படக்கூடிய பட்சத்தில் அதனை பாதுகாக்கக்கூடிய கருவிகள், அதே போன்று கட்டட மேலாண்மை வசதி, கட்டடங்களை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலும் 21 தளங்கள் கொண்ட இந்த புதிய கட்டடத்தில் உணவகம், உடற்பயிற்சி கூடம் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கட்டடத்தில் 6000 பேர் அமர்ந்து பணி செய்யக்கூடிய வகையில் இந்த கட்டடம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திருவள்ளூர் மாவட்டம் வட தமிழக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் அமைந்திருக்கிறது. சென்னைக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த பகுதியில சென்னையிலிருந்து வருவோரும் எளிதாக வரக்கூடிய வகையிலும், அதே போன்று திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலிருந்து வருவோருக்கு அவர்கள் விரைவில் வரக்கூடிய வகையில 400 அடி அந்த பைபாஸ் சாலை என்பது அங்க ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த சாலை வழியாகவும் இந்த டைடல் பூங்காவிற்கு நேரடியாக பணி செய்வதற்கு அவர்கள் எளிதாக வரக்கூடிய வகையிலான இந்த டைடல் பூங்கா அமையப்பட்டிருக்கிறது. எனவே துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலமாக 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது தயாராகி இருக்கக்கூடிய இந்த புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து ஒவ்வொரு தளங்களிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் பார்வையிட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல புதிய டைடல் பூங்காக்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்களையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அது தொடர்பான அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதிரிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். இந்த டைடல் பூங்கா அருகில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய மேம்பாலம் தற்போது ஏற்கனவே முடிக்கப்பட்டு சில பகுதிகள் மட்டும் கட்டமைக்க வேண்டிய ஒரு தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பல்வேறு வரவேற்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தற்போது அந்த புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய வசதிகள், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள், குறிப்பாக பூங்கா போன்ற ஒரு வடிவமைப்புகள் எல்லாம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தற்போது கேட்டறிந்து வருகிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்திருக்கும்
திராவிட நாயகனாக இன்று வடசென்னை பகுதிக்கு மிகப்பெரிய பிரமாண்ட திட்டங்களை